சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எப்படி மகேஷ் கரெக்டா அந்த திருட்டு பையில ஃபாலோ பண்ணி பிடிச்சீங்க? அஞ்சலி வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னத என்னால ஏத்துக்க முடியல. இதுல அஞ்சலி யாரோ கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சத உடனே என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அதனாலதான் அவங்கள நான் தேடி போனேன். அப்புறம் அஞ்சலியோட மொபைல் சிக்னல் தாம்பரத்துல காட்டினதா போலீஸ் சொன்னாங்கல்ல, அதை வச்சுதான் அந்த ஏரியாக்குள்ள தேடிட்டு இருந்தேன். பார்த்தா அஞ்சலியை கடத்தி வச்சிருந்த வேனை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒன்றும் டவுட் வரல. அந்த வேன் டோர்ல சேலை மாட்டிக்கிட்டு இருந்தது. அது அஞ்சலியோட சேலைன்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த வண்டியை நிறுத்திட்டு சேலை தெரியுதுன்னு சொல்லிட்டு வர்றப்பதான் என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வைப்ரேஷன் என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அதை வச்சுதான் அஞ்சலி அந்த வேனுக்குள்ள இருப்பாங்களோன்னு ஒரு டவுட் வந்துச்சு. அப்போ திரும்பி பார்த்தப்போ அந்த வேன் டிரைவர் கையில இருந்த அந்த டாட்டூவை பார்த்தேன். அந்த டாட்டூவை பார்த்ததும் நம்ம வீட்டுக்கு திருட வந்த ஒரு திருடன் கையிலையும் அந்த டாட்டூ இருக்கிறது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை வச்சுதான் நான் உங்களை பிடிச்சேன். ஆச்சரியமா இருக்கு. அஞ்சலி வேனுக்குள்ள இருந்ததுனால உங்களுக்கு எப்படி வைப்ரேஷன் ஆச்சு? அதுவும் ஒன்னும் ஒரு விஷயம் இல்ல. ஒரு விஷயத்த நாம முழுசா மனசார தேடி போனோம்னா இந்த பிரபஞ்சமே ஏதாவது ஒரு வழியில நமக்கு வழி காட்டுமா? அப்படிதான் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏ பத்மா, இன்னைக்கு மட்டும் இந்த டிராமா கடை கிடைக்காம போயிட்டானா இந்த அவுட் ஹவுஸையே கழுவி சுத்தம் பண்ணி புது பெயிண்ட் அடிச்சிடணும். புடிச்ச பீடை இன்னையோட ஒழிஞ்சுது. என்ன நாட்டாம கூப்பிடுது? என்னவா இருக்கும்? சொல்லுங்க அண்ணி. குணா, வீட்ல ஆரத்தி ரெடி பண்ணி வை. நாங்க வந்துட்டு இருக்கோம். எதுக்கு அண்ணி? ரெடி பண்ணி வை, நான் வந்து சொல்றேன். இல்ல எதுக்குன்னு சொன்னீங்கன்னா? சொன்னதை செய் குணா. ஓவரா தான் பண்ணுது அந்த நாட்டாம. என்னவாங்கா? அத கேட்டதுக்கு தான் ரொம்ப திமிரா சொன்னதை செய்யன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுச்சு. ஓவர் கொழுப்பு தான்க்கா அதுக்கு. ஊரையே நம்மளோட அடிமை மாதிரி நாம நடத்திட்டு இருக்கோம். ஆனா இது என்னடானா நம்மளையே அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இன்னையோட முடிஞ்சிரும் நினைக்கிறேன். நீ வேணா பாரு, அந்த டிராமாக்காரி மட்டும் இன்னைக்கு கையில கிடைக்காம போகட்டும். அதுக்கப்புறம் பாரு இந்த நாட்டாமைக்கு இருக்கு. எப்படி ஓட ஓட விரட்டுறேன்னு பாரு. வீட்டுக்கு போலாம் வா அஞ்சலி. மேடம், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்க கூட வரல மேடம். நான் இப்படியே கிளம்பி போயிடுறேன். எங்க போற அஞ்சலி? சார், உங்களுக்கே தெரியும்ல, ஆர்ஃபனேஜ்ல என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க சார். நான் அங்க போகணும் சார். அந்த ஆர்ஃபனேஜுக்கு வேற நல்ல ஆளா நான் அனுப்பி வைக்கிறேன். நீ முதல்ல எங்க கூட வா. சார் வேணாம் சார், என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் அந்த வீட்ல இருக்கிறதுனால அங்க இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம்தான். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு சார் அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு நானும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? சார் ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார். நான் கிளம்பி போறேன். அஞ்சலி, அந்த வீட்ல இருக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அங்க நீ இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அங்க உள்ளவங்க யாருக்குமே உரிமை கிடையாது. நீ யார் தெரியுமா? அக்கா, வேணாக்கா. எங்களோட உயிரை காப்பாத்தின குலதெய்வமா நீ. அதனால நீ எங்க கூட தான் இருக்கணும். இனி நான் உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். நீ எங்கேயும் போகவும் கூடாது. உனக்கு அந்த வீட்ல இருக்கிறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா கல்யாணம் முடியட்டும்.
அதுக்கப்புறம் நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். அது வரைக்கும் அந்த வீட்ல உள்ளவங்க யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. நானும் எதுவும் சொல்ல விட மாட்டேன். அஞ்சலி, இங்க எல்லார் கூடவும் குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி பழகிட்டு எங்களை விட்டு போறேன்னு சொல்ல எப்படி அஞ்சலி உங்களுக்கு மனசு வந்துச்சு? என் கல்யாணத்துல யார் இருக்காங்களோ இல்லையோ, நீங்க கண்டிப்பா இருக்கணும் அஞ்சலி. அதனால என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க எங்க கூட தான் இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து என்ன ரொம்ப தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறீங்க. ஆனா நான் அங்க வர்றது சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்ன விட்டுருங்களேன், நான் இப்படியே கிளம்பிடுறேன். அஞ்சலி, நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை விட மாட்டேன். நீ எங்க கூட வந்துதான் ஆகணும். இனிமே நீ எங்க கூட தான் இருக்கணும். மேடம் ஏன் திடீர்னு என் மேல இவ்ளோ அன்பு காட்டுறாங்கன்னு புரியலையே. ஆனா நான் அங்க போனா அங்க இருக்கிறவங்க திரும்பவும் பயங்கரமா என் மேல கோவப்படுவாங்க. அது ஏன் இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. என்னம்மா இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? என்ன அப்பா மாதிரின்னு சொன்னதெல்லாம் வெறும் பேச்சுக்கு தானா? அப்ப நான் இந்த அப்பா சொல்றேம்மா, தயவு செஞ்சு எங்க கூட வாமா. என்ன சார் இப்படியெல்லாம் பண்றீங்க? உன்னை கெஞ்சி கேக்குறேம்மா, எங்க கூட வா. நீ வா அஞ்சலி. நீ நினைக்கிற மாதிரி உனக்கு அந்த வீட்ல எந்த பிரச்சனையும் வராது. நான் இருக்கேன். நீ வா தைரியமா. வா. வாங்க மாப்பிள்ள போலாம், வாங்க. டைம் வேற ஆச்சு. யார் வராங்கன்னு தெரியலையே. தெரியலக்கா, யாராவது விருந்தாளியா கூட இருக்கலாம். மகேஷ் வந்துட்டாருமா? ரெடியா இருமா?